அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள். இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இப்போ கிரகத்தினுடைய நிலை சரியில்ல. ரொம்ப கஷ்டங்களா இருக்கு. ரொம்ப பிரச்சனைகளா இருக்கு. கிரகநிலை வந்து சரியில்லாத காலகட்டத்தில இருக்கோம். அ அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில 7 சனி, இந்த ராகு தசை, குரு தசை இந்த மாரி தசாபுக்திகள் சரியில்லனாலும், நம்ம என்ன பண்ணணும் முதல்ல பண்ண வேண்டியது என்ன அப்டின்னா, இந்த கரசை கரணத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய வந்து பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, ஒரு 100 கிராம் விபூதிய குடுத்து, அந்த விபூதி அபிஷேகத்த பார்த்து அந்த விபூதி நெத்தியில வச்சுட்டு வர்றது ரொம்ப விசேஷம். 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமாக இது ஒரு மந்திரம் உண்டு. இந்த மந்திரத்த வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து காலையிலயும், மாலையிலயும் இந்த மந்திரத்த உச்சாரணம் பண்ணிட்டு வரும்போது, வாழ்க்கையில சகல விதமான மாற்றங்களை கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றிக் கொடுக்கும். அதான் அதில இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சூக்ஷமமான மந்திரம். இந்த மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா, அ டெய்லி சொல்லிக்கிட்டே வரணும். ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். ஓம் வல்லபம் கஜானனம் ஏகதந்தம். வல்லபம் கஜானனம்